இயேசுவில் பிரியமானவர்களே, போன வருடம் பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டன. பிப்ரவரி அன்னையின் திருவிழா அன்று நானும் 2 நாட்கள் இங்கு வந்திருந்தேன். அன்னையிடம் நான் வேண்டியது, அன்னையே, இதோ எம் பங்கிற்கு உம்முடைய அருளால் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட இறைவனால் வழிநடத்துகின்ற குருக்களை தாரும். அவர்கள் இறைவனோடு ஒன்றித்து இறை மக்களையும் அழைக்க அந்த பணி மட்டும் போதும் என்று வேண்டினேன். அந்த வேண்டுதலுக்கு இணங்க என்னில் பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இங்கு இருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை, இல்லத்தந்தை மற்றும் இருக்கின்ற அனைத்து தந்தையர்களும் இதோ அந்த அத்தகைய கொடைகளை பெற்றுக்கொண்டு இந்த பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அன்னை மரியாளுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். 2025 யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த யூபிலி ஆண்டிற்கு தயாரிப்பு நிலையில் நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். திருத்தந்தை நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி கற்றல், ஜெபித்தல், எழுந்து நடத்தல். இந்த 3 மையப்படுத்தி நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். கற்றல், விவிலியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து தியானித்து உள்வாங்கி அதன்படி நாம் பிறருக்கு கற்பிக்க வேண்டும். ஜெபித்தல், இறைவனோடு உரையாடி உறவாடி ஒன்றித்திருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் இன்னல்கள் இடர்கள் இருந்தாலும் நம்பிக்கையுடன் நம்மால் தொடர்ந்து பயணிக்க முடியும். இதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவள்தான் நம்முடைய தாய் லூர்து அன்னை. அன்னை மரியாவிடம் பற்றுதல் கொள்ளுங்கள், அற்புதங்கள் என்னவென்று அறிவீர்கள். எங்களுடைய பாதுகாவலர் புனித தொன் போஸ்கோ கூறிய வார்த்தைகள். அன்னை மரியாவிடம் பற்றுதல் கொள்ளுங்கள், அற்புதங்கள் என்னவென்று அறிவீர்கள். 2000ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டில் நான் இந்த பங்கில் தியாக்கனாக நுழைந்தேன். அதன் பிறகு குருவாக திருநிலைப்படுத்த பிறகு மீண்டும் நான் இந்த பங்கிற்கு வந்தேன். அன்று முதல் இன்று வரை என்னுடைய அறையில் இருப்பதெல்லாம் லூர்து அன்னையுடைய படங்களும் அன்னையுடைய சுரூபமும். என்னுடைய வாழ்விலே கோடான கோடி அற்புதங்களை நம்முடைய லூர்து அன்னை அவள் செய்து கொண்டு வருகின்றாள். ஆகவேதான் 22 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய லூர்து அன்னை பெருவிழாவன்று எங்கிருந்தாலும் நான் இங்கு வந்து சேர்வேன். ஆனால் இந்த முறை அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ப்ரொவின்ஷியல்ஸ்க்கு பாம்பேயில் மீட்டிங் இருக்கின்றது. பெரும் கவலை. அந்த மீட்டிங் கேன்சல் ஆனால் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் தெரியல. ஆகவே அன்னை மரியாவிடம் பற்றுதல் கொள்ளுங்கள், அற்புதங்கள் என்னவென்று அறிவீர்கள் என்று 100க்கு 100 உண்மை. ஆகவே தான் இதோ ஒரு அருமையான ஒரு முயற்சியை நம்முடைய பங்கு தந்தை எடுத்திருந்தார். கொடியானது பவனியாக வந்து மீண்டும் நாம் இந்த திருப்பலி நாம் அதன் பிறகு நாம் தொடங்கி இருக்கின்றோம். எம் மதத்தை சார்ந்தவர்களும் அன்னை மீது ஆழ்ந்த பற்றுறுதி வைத்திருக்கின்றார்கள். அன்னை மரியாவுக்கு தான் எத்தனை பெயர்கள். அடைக்கல மாதா, அதிசய மாதா, அமலோற்ப மாதா, ஆரோக்கிய மாதா, உபகார மாதா, சகாய மாதா, தேவ மாதா, பரலோக மாதா, பனிய மாதா, பாத்திமா மாதா, பூண்டி மாதா, மோட்சராக்கினி மாதா, வியாகுல மாதா, ஜபமாலை மாதா, லூர்து மாதா. ஏறக்குறைய 130க்கு மேல் அன்னை மரியாவுக்கு பெயர்கள் வைத்திருக்கின்றோம். அன்னை மரியாவுக்கு தான் எண்ணற்ற ஆலயங்கள். அன்னை மரியாவின் பரிந்துரையால் தான் கணக்கற்ற புதுமைகள். ஒவ்வொருவருமே நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அலசி பார்க்கும் பொழுது
பல்வேறு விதமான புதுமைகளை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். ஆகவே தான் தந்தை அழகாக முன்னுரையில் கூறினார், இந்த ஓராண்டு காலமாக போன திருவிழா முடிந்த பிறகு இந்த திருவிழாவை நாம் தொடங்குகின்றோம். இந்த ஓராண்டு காலமாக அன்னை செய்த அற்புதங்களை நினைத்து நன்றி செலுத்த இதோ நாம் கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்த கொடியை மந்திரிக்கும் பொழுதும் அந்த ஜபமானது அன்னையின் கொடி உயர 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 போக நம்முடைய எண்ணங்களும் உயர வேண்டும் என்ற அந்த ஜபத்தை சொல்லிதான் கொடியை நாம் ஆசீர்வதித்தோம். ஆகவே இந்த நவநாட்கள் என்று சொல்லும் பொழுது அருளின் காலம். இந்த காலத்தை ஒவ்வொரு வருடமும் 124ஆம் ஆண்டு நாம் உள்ள நுழைந்திருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் நடக்கின்ற நிகழ்வாக பார்க்கின்றோமோ அல்லது அனுபவமாக பார்க்கின்றோமோ என்று நாம் சிந்திக்க வேண்டும். அனுபவம்தான் நம்மை மாற்றும், அனுபவம்தான் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆகவே இறை அனுபவம், அன்னையின் அனுபவத்தை நாம் கண்டிப்பாக இதோ இந்த அருளின் காலத்தில் நாம் பெற வேண்டும். அன்னை மரியா காட்சி கொடுத்த இடங்கள் எண்ணிக்கையில் ஏராளம். அன்னை மரியாவின் புனித பொருட்கள் மிக பல. அன்னை மரியாவின் படங்கள் நம் வீடுகளில் அதிகம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மாதாவை பிடிக்காதவர்கள் எவரும் இல்லை. ஏன் இப்படி? அவர் பரிந்துரைத்தால், அவரிடம் மன்றாடினால் அற்புதங்கள், அதிசயங்கள், புதுமைகள் மிக பல நடக்கின்றனவே. இது எப்படி? ஏன் கடவுள் இவருக்கு மட்டும் இத்தனை அருளை, பேற்றினை, பாக்கியத்தை வழங்கியுள்ளார்? ஆகவே இன்று தலைப்பு நாம் பார்க்கும் பொழுது வழிகாட்டும் மரி அன்னை. காரணம் அவரது வாழ்க்கை வழிகாட்டும் வாழ்க்கை எனலாம். ஆகவே இந்த 4 நாட்களிலே விவிலியத்தை எடுத்து அன்னை மரியானுடைய செயல்பாடுகள் என்னவென்று, எந்தெந்த நற்செய்தியில் கூறப்படுகின்றது, எதற்காக கூறப்படுகின்றது என்பதை பற்றி கண்டிப்பாக நாம் அலசி பார்க்க வேண்டும். அருள் நிறைந்தவள், பேறு பெற்றவள். லூக்கா நற்செய்தி 1:28 வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். லூக்கா நற்செய்தி 11:27 கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். இரண்டாவது, நம்பிக்கை கொண்டவர். லூக்கா நற்செய்தி 1:45 ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி நீர் பேறு பெற்றவர் என்றார். மூன்றாவது, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்தவர். லூக்கா நற்செய்தி 1:29-30 இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். நான்காவது, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றியவர். லூக்கா நற்செய்தி 1:38 பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். ஐந்தாவது, இறைவனை மட்டும் புகழ்ந்தவர். லூக்கா நற்செய்தி 1:47 பார்க்கின்றோம், ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஆறாவது, சட்டத்திட்டங்களை மதித்து வாழ்ந்தவர். லூக்கா நற்செய்தி 2:22 மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏழாவது, தேவையில் இருப்போருக்கு தானாக முன்வந்து உதவியாளர். யோவான் நற்செய்தி 2:3 திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இந்த 7 நற்குணங்களுக்காக தான் மரியாவுக்கு இறைவன் அத்தனை பேற்றையும் புகழையும் பெருமையும் கொடுத்தார். நம் வாழ்வில் இக்குணங்குடன் வாழ்கின்றோமா? வாழ்ந்தால் அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். வாழ முடியவில்லை என்றால் அன்னையிடம் நாம் வரத்தை நாம் கேட்போம். இறையருளுடன் கூடிய இறைப்பேற்று, இறை நம்பிக்கை, இறை அச்சம்,
இறை திருவுளம், இறை புகழ், இறை சட்டங்கள், பிறருதவி இவை அனைத்தையும் உள்வாங்கி நாம் தினந்தோறும் நாம் பின்பற்றும் பொழுது புனித தொன் போஸ்கோ என்ன கூறினாரோ அது கண்டிப்பாக நம் வாழ்வில் நடக்கும். அன்னை மரியாவிடம் பற்றுதல் கொள்ளுங்கள், அற்புதங்கள் என்னவென்று அறிவீர்கள். திருச்சபையின் நற்செய்தி மற்றும் மரபுகளில் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை மரியாள் நம்மை எவ்வாறு வழி நடத்துகின்றார் என்பதற்கான பல எடுத்துக்காட்டுகளை நாம் கண்டோம். மேலும் அவரது மகனான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் நெருங்கி வருவதற்கான வழியை காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இட்டுச் செல்லும் வழியை நமக்கு காட்டுகிறாள். அவளுடைய நம்பிக்கை, கீழ்ப்படிதல், பரிந்து பேசுதல் மற்றும் நல்லொழுக்கம் மூலம் நம் அன்னை சீடருக்குரிய பாதையை விளக்குகிறார். புனித லூயிஸ் தி மான்ஃபோர்ட் அவர் கூறுகின்றார், அன்னையை கிறிஸ்துவுடன் நெருங்கி பழகுவதற்கான எளிதான, குறுகிய மற்றும் மிக சரியான வழிமுறையை விவரித்தார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகின்றார், அன்னை மரியாள் முதல் சீடர். அவர் இயேசுவை பின்தொடர்வதற்கான வழியை காட்டுகின்றார். அவள் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்லும் வழிகள் யாவை? கண்டிப்பாக நாம் தியானிக்க வேண்டும். ஜெபம் மற்றும் சிந்தனை வழி. நம் அன்னை மரியாள் தனது வாழ்நாள் முழுவதும் கடவுளின் முன்னிலையில் ஜெபம் மற்றும் சிந்தனையில் வாழ்ந்தார். அவள் எலிசபெத்தின் வீட்டிற்கு வந்ததும் அன்னை மரியாள் செய்த முதல் செயல் அவள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்காக கடவுளை புகழ்ந்து பாடுகிறாள். இந்த புனித பயணத்தில் நாம் ஜெபிப்பதற்கு மட்டுமல்ல, அன்றாட வாழ்வில் கடவுளின் நிரந்தர இருப்பு பற்றிய உயர்ந்த விழிப்புணர்வுக்கும் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடன் அன்னையின் தொடர்ச்சியான ஒற்றுமை அவரது பயணத்தை வழிநடத்தும் திசை காட்டியாக மாறியது. இரண்டாவது, சேவை மற்றும் இரக்கத்தின் வழி. இளம் பெண் மரியாள் தனது உறவினர் எலிசபெத்தை சந்திக்க அவசரமாக சென்றதை படித்திருக்கின்றோம். தன் உறவினர் எலிசபெத்துக்கு உதவி தேவை என்று கேள்விப்பட்டவுடன் மரியா அவளுக்கு உதவ நீண்ட கடினமான பயணத்தை மேற்கொள்கின்றாள். உண்மையான சீடர்கள் மற்றவர்களுக்கு உடனடியாகவும் தாராளமாகவும் சேவை செய்வதில் சிரமத்திற்கு ஆளாக அவள் தயங்குவதில்லை. மேரியைப் போலவே திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு நினைவூட்டுகின்றார், நம்மை சுற்றியுள்ள தேவைகளை கவனிக்கவும் தாமதமின்றி பதிலளிக்கவும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். மற்றவர்களுக்கு, குறிப்பாக ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்காக நமது சொந்த நலன்களை தியாகம் செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று திரு அவை கற்பிக்கின்றது. இதை இந்த நவநாள் நாட்களில் நாம் தியானித்து சிந்தித்து நாம் செயல்படுத்துவோம். மூன்றாவது, பணிவு மற்றும் கடவுளின் விருப்பத்திற்கு திறந்த வழி. நம் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையின் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் விருப்பத்திற்கு பணிவு மற்றும் திறந்த தன்மையின் அழகான நல்லொழுக்கத்தை அவள் வெளிப்படுத்துகின்றாள். திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுவது போல, கடவுள் தனது வேலைக்காரரின் தாழ்வு மனப்பான்மையை சாதகமாக பார்த்தார் என்று அறிவிக்கின்றார். அன்னை தன்னை பற்றி பெருமை கொள்ளவில்லை, ஆனால் அவள் கடவுளின் தாழ்மையான வேலையாள் என்பதை அங்கீகரிக்கின்றாள். அவள் தன் மீது கவனம் செலுத்த விருப்பமில்லை, ஆனால் வார்த்தையில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க விரும்பினாள். மரியாள் அமைதியாக கடவுளுக்கு சேவை செய்தாள். இந்த நவநாள் நாட்களில் நாமும் தாழ்மையுடன் கடவுளை நம் முன் வைக்க வேண்டும். மரியாள் தன் சொந்த திட்டங்களை கைவிட்டு கடவுளின் அழைப்பை தழுவுவதையும் நாம் காண்கின்றோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை நாமும் நம்முடைய வாழ்வில் செய்வோம். நான்காவது, கீழ்ப்படிதல் மற்றும் கடவுள் நம்பிக்கை வழி. அன்னை மரியாள் தனது வாழ்க்கையின் மூலம் கடவுள் மீதான கீழ்ப்படிதலையும் நம்பிக்கையும் நமக்கு காட்டுகின்றாள். கப்ரியேல் வானதூதர் அவளுக்கு தோன்றிய போது மரியாள் மிகவும் சிரமப்பட்டாள் என்று நற்செய்தி சொல்கிறது. ஆயினும் கூட அவளுடைய அச்சங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் இருந்த போதிலும் அவள் தனது ஆம் என்று கூறிய போது அவள் முழு இருப்பையும் இறைவனின் வசம் ஒப்படைத்தாள். அன்னை போல நாமும் கடவுளிடம் நம்மை கைவிட ஒப்படைக்க அழைக்கப்படுகின்றோம்.
ஆகவே தன்னையே முழுமையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். 5வது, நம்பிக்கை வழி. மரியாளின் பயணம் நாசரேத்திலிருந்து பெத்லகேம் மற்றும் அதற்கு அப்பால் சாதாரண தருணங்களின் நம்பிக்கை வாழ்க்கைக்கு ஒரு சான்றாகும். அவளது ஒவ்வொரு அடியும் கடவுளின் விருப்பத்தை நோக்கி சென்ற பயணம். நமது அன்றாட வாழ்வில் கடவுளின் இருப்பை அடையாளம் கண்டு பதிலளிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நமது வீடுகளில் மரியாள் போல் நாமும் அத்தகைய பயணத்தை நாம் செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் நாம் எதிர்நோக்க வேண்டும். நம்பிக்கையுடன் நாம் செல்ல வேண்டும். 6வது, தேவைப்படும் நேரங்களில் பரிந்துரைப்பவர். கானாவில் நடந்த திருமணம் அன்னையின் பரிந்து பேசும் குணமும் வெளிப்படுத்துகின்றது. திராட்சை ரசம் தீர்ந்தவுடனே அவள் இயேசுவிடம் திரும்பி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று கூறுகின்றாள். தன் மகனிடம் பரிந்து பேசும் அன்னையின் திறன் நம் தேவைகளில் அவளது அக்கறையை காட்டுகின்றது. திருமண விருந்தினர்களைப் போலவே மரியாளும் பற்றாக்குறை அல்லது சிரமத்தின் போது அவரை அணுகலாம். அவள் வேண்டுதல்களை இயேசுவிடம் கொண்டு வருகிறாள் என்ற நம்பிக்கையுடன் நாம் அன்னையிடம் நம்முடைய தேவைகளை நாம் சமர்ப்பிப்போம். 7வது, துன்பத்தில் சகிப்புத்தன்மை. சிலுவையில் தன் மகனின் வேதனை கண்டு மரியா அபரிதமான துன்பங்களை சகித்தார். சிலுவையின் அடிவாரத்தில் அவளது உறுதியான இருப்பு சோதனைகளின் போதும் சகிப்புத்தன்மை பற்றி நமக்கு கற்பிக்கின்றது. நாம் சொந்த போராட்டங்களில் மரியாயின் உதாரணம், கடவுளின் திட்டம் இவருடைய மத்தியில் நாம் நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் இருக்க நம்மை தூண்டுகின்றது. தங்கள் நம்பிக்கை பயணத்தில் சவால்களை எதிர்கொள்ளும் அனைவருக்கும் நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக இருப்பவள்தான் நம்முடைய தாய் மரியாள். ஆகவே நம்முடைய தாய் எவ்வாறு நம்மை வழி நடத்துகின்றார் என்றால், நான் கூறிய அந்த 7 குணங்கள், நாம் கூறிய அந்த 7 வழிகள், இதை நாம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றும் பொழுது அன்னை மரியாள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாள். ஆமேன். So dear friends, I'm so happy that I'm here today. I'm thanking God for this beautiful opportunity, and I thank the rector and the parish priest and all the priests who invited me over here. This is the place where I started my priesthood. As a deacon, I was here for 3 months, and as a new priest, I started my service over here. And this is the place where I cultivated my sincere devotion to Our Lady of Lourdes. And I know even today, 23 years have gone. 23 years have gone. I'm so surprised to see so many of them whom I baptized. Now they have grown up. 22 years, 21 years. I thought I'm still young, but looking at them and hearing their age, I feel that I'm old. And such a beautiful experience I had over here. In-depth spiritual experience. I thank God for this beautiful opportunity, and I'm cherishing and nourishing every day. And as we celebrate our feast, preparing ourselves for a feast, it's a beautiful moment for us. These days are not ordinary days. These days are filled with graces. All of us are invited to live a spirit-filled and spirit-led life. As our rector and parish priest in introduction clearly mentioned that when we completed our celebration in the year 2023, and now we have started our celebration 2024, all these days, all these months, we should experience the powerful intercession of a Blessed Mother, the miracles which we have experienced through her. And so we are starting this celebration in order to celebrate that gratefulness, in order to celebrate the wonders our Blessed Mother done for all of us. And I'm so happy that God has given me this beautiful chance. Our Lady of Lourdes, that's how we call our Blessed Mother, because she appeared there in Lourdes. But how did she call herself when the young girl Bernadette asked for her name? As she said that I'm Lady of Lourdes? No, I am the Immaculate Conception. All the more we have greater responsibility. God created all of us in His own image and likeness.
It is our primary duty to preserve and persevere in His image and likeness. And it's a special responsibility given to the parishioners of Our Lady of Lourdes and the devotees of Our Lady of Lourdes, because when we call our Mother, Blessed Mother Lourdes, as a patroness, we should remember that the way she proclaimed to Bernadette, I am the Immaculate Conception. And so every day through the sacrament of reconciliation, we need to purify our intentions, we need to purify our hearts. And this is the wonderful gift God has given for us. The name is very important for us. And I would like to share with you the deeper significance of this lovely name. Before I do that, let me ask you a question. Why so many people from all over the world go to Lourdes and try to enter the waters flowing from under a grotto? Especially many who are sick go there with a desire to be healed. Even for me, whole day I was reflecting, and that's why I wrote it down, because I felt that I may not have the strength to proclaim without the paper, because continuous cough, continuous sneezing. But the fathers over here, they told me that a lady will be with you, a lady will help you. Only one time got interrupted. Otherwise, the flow, I myself can feel it. And that is the power and the experience which I am in right now. So, even our Holy Father this time, on the February 11th, is a day where we remember and dedicate to the sick people. And Holy Father clearly mentioned what is the best medicine we can give to heal the sick people, apart from the medical treatment. And he says that relationship. Relationship is the best medicine where we can heal people who are sick. Various types of sickness. It may be physical sickness or mental sickness or spiritual sickness. But relationship is very important, because you get connected to God and you get connected to yourself and you get connected to others, especially to our parents, especially to our elderly parents, especially to our grandma, grandpa, especially abandoned and orphaned people. So this is the time, these are the days where not only we come to the church in order to pray, but we also go to various places where there are old age homes, where there are cancer hospitals, where people who are discouraged. By connecting ourselves to them, we need to give newness in their lives. So one of the titles which our Blessed Mother is invoking is that, and which can be literally translated as salvation of the sick or health of the sick. Another way to look at the same title is to call her Our Lady of Good Health. This is the reason why Our Lady of Velangan is named by the Universal Church as the Lourdes of Asia. So we are so proud that when we say Our Lady of Lourdes, it denotes that people, all those who come to her, and they will get healed. And that's the reason on the second day of the celebration, there is always healing service takes place in our feast celebration. And this takes us to the central point when Jesus tells the Pharisees and scribes who criticize him because he was eating with sinners and tax collectors. It is the sick who need the physician and doctor, not the healthy. He is indirectly inviting them to look deep within themselves, to be healed like the sinners and the tax collectors who flocked around him with faith. Today we are all gathered here. You are not gathered here in order to fulfill your timetable. You have not gathered here in order to fulfill your project. But you have gathered here with your inner desire to be healed. And so we have come in faith. Why are we here, my dear brothers and sisters in Christ? Why do we want to celebrate this feast of Our Lady of Lourdes? Are we here to be really healed? Not only of our bodily infirmities, but more importantly of our spiritual infirmities. Then we are in the right place. Then this feast has a meaning. The worst spiritual infirmity is our spiritual blindness. Like the Pharisees and scribes in the gospel to the things that we are okay, healthy. How can we point out speck in others' eyes when there is a log in our own eye? Only when we are healthy, we can take care of the others better. Or only when we recognize and accept how sinful and weak we are, we will be compassionate towards others.
The motherly role of Mary as the health of the sick, or Our Lady of Good Health, is to help us to heal our spiritual blindness and make us see from the foot of the cross the compassionate face of Jesus, our Son. To make us hear His forgiving words of absolution and intercession to the Father for us. To make us bathe in the blood and water that flows from His side to deeply heal. That is why Jesus gave her as our mother from the cross. Because she who is totally healthy, immaculate conception, is able to see us better, understand us better, feel for us better, and intercede for us better, telling Jesus, Son, they have no wine. Wine of true joy, wine of true peace, wine of true reconciliation, wine of true health. It is true that at home, together with the parents, when we reflect, there are times where we don't find wine. What is the wine? Wine is not a mixture of a juice with grapes. No. Wine is true joy. Wine is true forgiveness. Wine is true reconciliation. Wine is of true health. These are the best wines she would love to get from our Son. But for that, we have to realize that we have no wine. In the real feast of our life, only then we can start tasting the abundance of the best wine. Christ, our life, health, reconciliation, joy, and peace. Mary, give us this wine, not only in the manger at Bethlehem, but in all our life situation, if only we thirst for it and desire it. So whenever we participate in the Eucharistic celebration, it's good to ask ourselves, what is the type of preparation I made in order to participate in the Eucharistic celebration? If you have come for Eucharistic celebration without any participation, without any desire, you will not become Eucharistic people as you live the Eucharist. So preparation, participation, and proclamation, very important in our lives. And for example, there was a big debate, even past days, 4 days, I was attending a conference in Hyderabad. And we say people of God. Is people of God only Christians? Or God created all of us in His own image and likeness, and He created the creatures. Do they all people of God? How do we call Christians? Can we call Christians as the disciples of Christ? We need to think. If we want to narrow down, we are disciples of Christ. And that's the reason Mary, being the first disciple of Jesus, she taught us how to be disciples of Christ. So in the gospel and tradition of the child, we find many examples how Blessed Virgin Mary guides us and shows the way to draw closer to our Son, our Lord Jesus Christ. She is the perfect model of Christian discipleship, and she shows us the way that leads to our Son of our Lord Jesus Christ. Through our faith, obedience, prayerfulness, and virtue, Our Lady illuminates the path of discipleship. St. Louis de Montfort described Mary as the surest, easiest, shortest, and most perfect means of getting closer to Christ. And Pope Francis has said, Mary is the first disciple who shows us the way of following Jesus. What are the ways through which she leads us to Jesus? This is very important as we reflect about our Blessed Mother, and she is an intercessor for us. The more we love our Blessed Mother, the more we come closer to our Jesus. So first one is way of prayer and contemplation. Today we are talking about the laity. Today we are talking about the equal responsibility with the laity. Today we are talking about the participation of the laity. Laity, those are the days where before pre-Vatican they consider pay, pray and obey. Now it's not so. Earlier days pay, pray and obey. Now no. Now we have to be a contemplative personalities. We need to pray daily. Our Lady lived her whole life in the presence of God, in prayer and contemplation. Very important. Very important. In the month of December, when our Archbishop had come for the celebration and we had dinner in the refectory, and he just made a statement. I'm so happy to see
your priests are praying communities. They're making the people faithful, the parishioners, to pray more, to come closer to Jesus. This is the wonderful feeling our Archbishop got, and he communicated to me in the refectory. And so the church exhorts us like Mary to continually offer prayer and praise, which strengthens our relationship with God. In this sacred journey, we are summoned not only to prayer, but also to heighten the awareness of God's perpetual presence in our day-to-day life. Mary's continuous communion with God became the compass guiding our journey. In our devotion, we find an invitation to cultivate a similar intimacy with the divine, like our Blessed Mother throughout a life of prayer. We not only communicate with God, but also cultivate an unwavering awareness of His constant companionship. It's very important. We don't consider a God who is far away, unable to see. No. A constant companionship. God has given His only Son, Jesus, that incarnation spirituality which we need to experience day after day. So the need to be vigilant in our awareness of God's constant presence, recognizing the sacred in the ordinary and the extraordinary moments of our lives is very important for us. Second one is way of service and compassion. The third one is way of humility and openness to God's will. And the fourth one is way of obedience and trust in God. And fifth one is way of faith. And sixth one is intercessor in times of need. The wedding at Cana also reveals a Mary's intercessory role. When the wine runs out, she turns to Jesus saying, "They have no wine." Mary's ability to intercede with our Son showcases our concern for our needs. Like the wedding guest, we can approach Mary in times of lack or difficulty, confident that she brings our petitions to Jesus. Mary, a loving intercessor, guides us in turning to Christ for solution and assistance in our challenges. 7. Endurance in suffering. It's very important. Do not get discouraged. We are filled with the Spirit, led by the Spirit. This is the one thing when I get up in the morning, my prayer is, "Lord, you are there for me. Don't allow me to get discouraged. I don't want others also to get discouraged." Witnessing the agony of our Son on the cross, Mary endured immense suffering. Our steadfast presence at the foot of the cross teaches us about endurance in times of trials. In our own struggles, Mary's example inspires us to persevere with faith, trusting that God's plan unfolds even in the midst of pain. Our strength in adversity becomes a source of hope for all who face challenges in their faith journey. Conclusion. As I conclude my reflection on the theme of the day, Mary shows us the way. Let us turn our gaze to our Blessed Mother as the ideal model of discipleship. In her, we find a perfect reflection of Christ's love and teachings. Let us emulate our purity, embody our humility, engage in fervent prayer, and extend compassionate service to others. As we journey through life, may we draw ever closer to Jesus by embracing Mary's example as a guide. Let us seek her gentle guidance and nurturing care, knowing that she walks alongside us every step of the way. In our daily endeavors, may we strive to mirror her virtues and walk faithfully in her footsteps. Amen.